குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மப்ரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இடிடின்னு சொல்லுவோம். எப்போ குழந்தை பிறக்கிற நாள், இது எப்படி டாக்டர் நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு டே ஆஃப் பீரியட்ஸ், அதாவது எல்எம்பி, எப்போ நீங்கள் கடைசியாக பீரியட்ஸ் ஆனீங்களோ அதுலேருந்து 40 வீக்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். 280 டேஸ் தான் நம்மளோட பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷன் சொல்கிறது. இந்த 40 வீக்ஸில் தான் நம்மளுக்கு அந்த இப்போ 28th ஆஃப் ஜூலை டெலிவரி டேட் அப்படின்னா இது பேர் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரின்னு சொல்லுவோம். இந்த டேட்டில் தான் குழந்தை பிறக்குமா டாக்டர் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக 100 பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா 4 பேர் தான் இந்த டேட்டு கரெக்டாக டெலிவரி ஆவாங்க. அதாவது நேச்சுரலாக பெயின் வந்து நிறைய பேருக்கு பெயின் வந்து முன்கூட்டியாகவே வரும். அதாவது 37 வீக்ஸ்லேருந்து நம்ம டேர்ம்னு சொல்லுவோம். இந்த டேர்மில் எப்போ வேணாலும் ஒரு லேபர் வந்து நடக்கலாம். அதாவது டெலிவரி பெயின் வந்து எப்போ வேணாலும் இந்த 37 வீக்ஸ் மேலே வரலாம். ஸோ தட் வி கால் அஸ் டேர்ம். 37 வீக்ஸ்க்கு கம்மியாக இருக்கும் போது நம்ம குறப்பிரசவம் ப்ரீ டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். 40 வீக்ஸ்க்கு மேலே ஆகுமா டாக்டர்? இப்போ 28 ஜூலைனா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 நாள், ஒரு வாரம் தள்ளுமா அப்படின்னா அது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. தட் வி கால் அஸ் போஸ்ட் டேட்டட் ப்ரெக்னென்சி. இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா, நம்மளுக்கு பனிக்கூட நீர் ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் லெவல் நேச்சுரலாகவே கம்மியாகும். த சான்சஸ் ஆஃப் பேபி பாசிங் மெக்கோனியம், அதாவது மோஷன் போகிற ரிஸ்க் வந்து அதிகம். ஸோ அந்த மோஷன் போயிடுச்சுன்னா அந்த தண்ணியை வந்து உள்ளே ஆஸ்பிரேட் ஆகி குழந்தைக்கு மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நார்மலாக எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி தாண்டினாவே டாக்டர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் இல்லை ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டெலிவரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது நல்லதோ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். தேங்க்யூ.